ஏங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? உங்களோட இந்த கோவத்தினாலதான் சின்ன பிரச்சனை இவ்ளோ பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு. சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ நான் கோவக்காரன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு கோவம் வந்துச்சு, எதிர்க்க எவன் வந்தாலும் அவ்வளவுதான் போட்டு ஒரு வழி பண்ணிடுவேன். யார் வந்தாலும் அடிச்சு போட்டுருவேன்னு சொல்றவன்லாம் வீரன் இல்ல. உண்மையான வீரன் யார் தெரியுமா? கோபம் வரும்போது அதை அடக்கி கொள்பவனே உண்மையான வீரன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கோபம் ஷைத்தானுடைய தாக்கத்தினாலதான் ஏற்படுது. ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். தண்ணீரை கொண்டு நெருப்பை அணைப்பது போல நமக்கு கோபம் ஏற்படும் போது உழு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து என்னை சொர்க்கத்தில் சேர்த்து விடுகின்ற ஒரு செயலை எனக்கு கற்று தாருங்கள் அப்படின்னு கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கோபம் வரும்போது கோபத்தை அடக்கிக் கொள்பவனையும் தவறு செய்யும் மனிதர்களை மன்னிப்பவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால கோவப்படாதீங்க.